17-18 வயசுலலாம் பயங்கர கோவம் எனக்கு கல்கி மேல. எப்படி இவர் அதை எப்படி எழுதலாம்? ஆனா அதை கொஞ்சம் காலம் கடந்து பார்க்கும்போது 10ஆம் நூற்றாண்டுல மேபி அவங்களோட பழக்க வழக்கங்கள் அப்படி இருந்திருக்கும். செம்மண் நிலத்துல விழுகிற நீரானது எப்படி அந்த நீரும் மண்ணோட நிறத்துக்கு மாறிடுதோ அது மாதிரி அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இவர் பதிவு பண்ணி மனசுல வச்சிருக்கிற இவள் தான் அவளா அப்படிங்கிறது அந்த அவளான்னு பார்க்கும்போது அந்த நிதர்சனத்துக்குள்ள வரும்போது அந்த கம்பேரிஷன்லயே போகுது. இவள் கலந்து கொடுத்த காஃபியில் காதல் மணக்கிறதே. சிக்கரி என்பது லாகிரி வஸ்தா. காஃபில சிக்கரி கலந்தாங்களே. நமக்கு அந்த பொறுமை இருக்கிறது இல்லை. அதை வாசிக்கும் போது நமக்கு புது விஷயங்கள் உள்ள வரும். எப்பெல்லாம் புது விஷயங்கள் உள்ள வருதோ பழைய விஷயங்கள் ரொம்ப பழசா போயிடும். வணக்கம். நாம தொடர்ந்து திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய இப்படி ஒரு தீயா கவிதை புத்தகத்திலேருந்து குரல் தழுவிய காதல் கவிதைகள்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம், அளவளாவிட்டு இருக்கோம். யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சரவணன் கண்ணா அவர்களோட. வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம என்ன கவிதை சார் பார்க்க போகிறோம்? யார் இவள். யார் இவள் ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறாரு. அவளோட குணநலன்கள் சொல்லுவாரா இல்லை அவளை பற்றி இவனுக்கு இருக்க மதிப்பீட்டை சொல்ல போறாரா அப்படிங்கிறது தெரியல. அது புணர்ச்சி மகிழ்தல்ல குரலை கனெக்ட் பண்றாரு. 1110 அரிதோறும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் உரை. மாம்பழ மேனியில் அழகிய அணிகலன்கள் பூண்ட மங்கையிடம் இன்பம் நுகரும் போதெல்லாம் ஏற்படும் காதலானது இதுவரை அறியாதவற்றை புதிதாக அறிவது போல் இருக்கிறது. இது ஒரு அறியாமையிலேருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வர்ற மாதிரி தானே ஒரு விளக்கமா இருக்கு. யார் இவள்? நேற்றிருந்தவளா இன்று இருக்கும் இவள்? யாருமே நேற்று ஒரு மனிதன் இன்றைக்கு ஒரு மனிதன் தான் இல்லையா? மனிதர்களுக்கே பொதுவான ஒரு இயல்பு அது. பரிணாம வளர்ச்சியில ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ந்துகிட்டே தான் இருப்போம். நேற்று இருந்த அதே மனிதன் இப்பவும் இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சின்ன மாற்றமாவது அவங்க கிட்ட இருக்கும். இவளுக்குள் தான் இவள் இருந்தாளா? அது எப்படி பாருங்களேன். பேஸ் அவதான் இவளுக்குள்ளதான் இவ இருந்தாளா இன்றைக்கான இவள் அப்படின்னு கேட்கிறாரு. இவரோட பார்வைக்கு அப்புறம் அது மாறுது. ஆமா. செம்பல பெயல் நீர் என்பது மிகை கூற்றா? இந்த மிகை கூற்று அப்படிங்கிறது கவிதை தானே? கவிதை மிகை கூற்று தானே? வார்த்தைகளோட பரிணாம வளர்ச்சி, வார்த்தைகளோட நாகரீக வடிவம், இதெல்லாம் கவிதைன்னு சொல்றோம். ஸோ அதில் இவர் பெண் செம்புல பெயல் நீர் அப்படின்னு சொல்றதே மிகை கூற்று அப்படிங்க மிகை கூற்றுங்கிறாரு. செம்புல பெயல் நீர் அப்படிங்கிறதோட பொருள் என்ன? செம்மண் நிலத்துல விழுகிற நீரானது எப்படி அந்த நீரும் மண்ணோட நிறத்துக்கு மாறிடுதோ அது மாதிரி அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடல் இருக்கு. யாயும் ஒரு மனசு இன்னொரு மனசோட கலந்த பின்னாடி அந்த நெஞ்சங்கள் வேறுபாடு இல்லாத ஒரு மண்ணோட நிறத்துக்கு தண்ணி எப்படி மாறுதோ அது மாதிரி இருவருடைய குணத்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து 2 பேரும் மாறிடுவாங்க. கவிதை செம்பல பெயல் நீர் என்பது மிகை கூற்றா ஒரு வேகத்தில் எழுதிய விருப்பமா? செம்பல பெயல்ங்கிறது மிகை கூற்றா இல்ல விருப்பத்தை வேகத்துல எழுதினியா அப்படிங்கிறார் அவர். இவள் வேறா இல்லை என் பார்வையில் தான் தகராறா? இவ வேறையா என் பார்வை தான் தகராறா? எனக்கு தான் டிஃபரன்ஸ் தெரியலையா? இவளை நான் அறிவேன் என்பது ஆர்வ கோளாறா? நேத்து ஒருத்தி இருந்தா இல்லையா, அவளை எனக்கு தெரியும், இன்னைக்கு இருக்க இவளை எனக்கு தெரியாது. இவளை நான் அறிவேன் என்பது என்னோட ஆர்வ கோளாறா? நான் தான் முந்திட்டு சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்கிறாரு. ஒவ்வொரு வரியிலையும் பாத்தீங்கன்னா அவரோட புரிதலுக்காக பல அடுக்குகளா அவர் கேள்விகளா கேட்டு ஒரு முன்னகர்வு இருக்கு பாத்தீங்களா? இது முதல்ல இவள் வேறாங்கிறாரு, நேற்று இருந்தவள் தான் இவளா, அவக்குள்ளதான் இவ இருந்தாளா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் என்னோட பார்வையில தான் கோளாறா, ஒரு கிளியரன்ஸ் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டே இருக்காரு. இவளை நான் அறிவேன் என்பது ஆர்வ கோளாறா? இவள் வானவில்லில் கோடி வண்ணமா? அடுத்து புகழூரைக்கு போயிட்டாரு. அடுத்த சினாரியோ மாறுது. இவள் வானவில்லில் கோடி வண்ணமா? நேற்று இல்லாத மாற்றம் வந்தது
ஆனால் நித்தமுமா வருவது ஒரு நாள்ல, அது நேத்து இல்லாத மாற்றம் இன்னைக்கு வந்ததுன்னு சொல்லலாம். ஆனா தினம் தினம் எனக்கு வேறுபட்டு தெரிகிறாளே, அப்ப நித்தமுமா வருவது. நெற்றி வேர்க்கிறதே இவள் புது வெப்பம் தாழாமல். புதிர் முடிச்சு என்றால் எதிர்மறையாகலாம், இவளே நோகலாம். புதுமை நிரம்பிய கடல் என்றால் புத்துயிர் பூக்கும் வனம் என்றால் களைத்து போனது கணிப்பொறி திரை. ஏன் களைச்சு போச்சு? இதான் இவரோட கற்பனைக்கும் நிதர்சனத்துக்கும் ஒரு பெரிய போட்டி நடந்துகிட்டே இருக்குது. அதுதான் வந்து ஆரம்பத்திலேருந்து ஒவ்வொரு வரியிலையும் அவர் வந்து டவுட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறது. இவர் பதிவு பண்ணி மனசில் வச்சிருக்கிற இவள் தான் அவளா அப்படிங்கிறது அந்த அவளான்னு பார்க்கும்போது அந்த நிதர்சனத்துக்குள்ளே வரும்போது அந்த கம்பேரிஷன்லேயே போகுது. ஸோ அந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே அவர் இருக்கிறாரு. எப்படின்னா தான் நினச்சது தான் இவளா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுலையே அவருக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது. இதை தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அடுத்தடுத்த வரியில் சொல்லும்போது ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது, அடுத்த உண்மையும் புரிகிற இடத்துக்கும் வருது. அது பாருங்களேன், புதிர் முடிச்சு என்றால் எதிர்மறை ஆகலாம். புரியாத புதிர் இவ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது நெகட்டிவா மக்கள் பார்த்துருவாங்களாம். அதனால அதை கூட அவர் சொல்ல விரும்பல. சொல்லாம புதுமை நிரம்பிய கடல் அப்படிங்கிறாரு. எவ்வளவு பாசிட்டிவா கொண்டு போக முடியுமோ அவ்வளவு கொண்டு போறாரு. புதுமை நிரம்பிய கடல் என்றால் புத்துயிர் பூக்கும் வனம் என்றால் அப்படி நம்ம அதெல்லாம் மயங்கிடுவோம்ல. புத்துயிர் பூக்கிற வனமும் புதுமை நிரம்பிய கடலும் நமக்கு இஷ்டமா தானே இருக்கும். ஆனா அதே புதிர் முடிச்சு அப்படின்னா என்னவோ இது புரியவே இல்லை அப்படின்னு போயிடுவோம் இல்லையா. அதனால அவரு எப்பவுமே அவளை லைக்கிங் ஒரு விஷயத்தை பண்ணணும், பாசிட்டிவ் நோட்லயே தான் அவர் கொண்டு போறாரு. களைத்து போனது கணிப்பொறி திரை, வேண்டாம் விடு என்றது விசைப்பலகை. கண்கள் கெஞ்சின கையெடுத்து அடித்து துவைத்து கசக்கி பிழிந்து காய போட்ட துணியாய் உடம்பு. ரொம்ப டயர்டே ஆயிட்டான், ஆனாலும் அவளை விடுறதா இல்லை. அதை விட கந்தலாய் மனசு. உடம்பு காயப்போட்டு அடி கசக்கி புழிஞ்சு காயப்போட்ட துணி மாதிரி ஆயிடுச்சு. அதை விட கந்தலா மனசு ஆயிடுச்சு, ஆனாலும் அவன் விடுறதா இல்லை. மாயக்கரம் என்பதும் மந்திர புன்னகை என்பதும் இலக்கியம் இல்லையா, யதார்த்தமா? இப்பதான் வராரு. இலக்கியத்துல படித்த வரிகள் எல்லாம் யதார்த்தம் தானா? அதை வந்து கவிதைக்காக இல்லை இலக்கிய புதுமைக்காக, இலக்கிய என்ன சொல்றது செறிவுக்காக சொல்லிட்டாங்களா அப்படின்னு அழகியலுக்காக சொன்னதெல்லாம் அதெல்லாம் நிஜம்தானா அப்படிங்கிற ஒரு விஷயம் யதார்த்தம் இருந்ததான் சொல்லிருக்கானுங்க போல இருக்கு அப்படிங்கிறது இப்பதான் புரியுது அவனுக்கு. இவள் கலந்து கொடுத்த காஃபியில் காதல் மணக்கிறதே. காஃபி மணக்கிறதுல இல்லையோ, காதல் மணக்குதான். சிக்கரி என்பது லாகிரி வஸ்தா. காஃபில சிக்கரி கலந்தாங்களே அது லாகிரி வஸ்தா அப்படின்னு நம்ம ஒரு என்ன என்ன எழுதணும் இந்த இடத்துல, மடியின்மையா என்ன மது உண்ணாமையா கல்லுண்ணாமை அதிகாரம் ஒன்று படிச்சிடணும் போல இருக்கு. லாகிரி வஸ்தா வருது. ஆமா. தொடுதலில் எப்படி தொலைகிறது துயரங்களின் சுமை. துயரங்கள் நிறைய இருக்கும் நமக்கு, ஆனா அந்த ஒரு தொடுதல்ல அது எவ்வளவு குறைஞ்சிருது அப்படிங்கறத மனசு உணருது, காணாம போயிடுது. ஒரு கவிதையின் மீள் வாசிப்பில் அள்ள அள்ள குறையாமல் ஆயிரம் ஆயிரம் புது புது அர்த்தம். இந்த கவிதையை நம்ம இன்னொரு தடவை திரும்ப வாசிச்சா நமக்கு வேற வேற அர்த்தங்கள் கிடைக்கும் இல்லையா. நம்ம அது எனக்கு அப்படி வாசிச்ச ஒரு கவிதை அப்படின்னா, நான் சிந்துன்னு பன்மய கல்வன்ல ஒரு கவிதை எழுதியிருப்பாரு ஐயா. அது வந்து ஒரு தடவை வாசிக்கும் போதும் ஒரு விஷயங்களை எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். வணிகர்களாக போன கணவர்களை பற்றி ஒரு பெண் எழுதுறதா, அதாவது சங்க காலத்திலேருந்து வணிகராக விட்டுட்டு போன பெண்ணை வந்து முன்னீர் வழக்கம் மகடவோடு இல்லையாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை வீட்டில் விட்டுட்டு போகிற வழக்கம் தான் அப்போ இருந்தது. இப்போவும் நீ போய் வெளிநாட்டில் வேலைக்கு உட்காந்துருக்க, என்னை பற்றிய நினைப்பே இல்லை. ஸோ நான் வந்து முடிந்தால் முழுநேர வணிகர்கள், முடிந்தால் கணவர்கள் அப்படின்னு எழுதியிருப்பார். ஸோ அந்த ஒரு கான்செப்டை நம்ம இந்த காலத்துக்கு பொருத்தவே முடியாது இல்லையா. அப்படி இருந்தால் எந்த பொண்ணும் ஆப்வியஸாக ஒத்துக்க மாட்டான். கணவன் எப்படி கணவனுக்கு மனைவி நினைக்கிற நேரத்தில் பக்கத்தில் இருக்கணுமோ, அது மாதிரி மனைவிக்கும் கணவன் பக்கத்தில் இருக்கணும் இல்லையா. காசு பொருள் தேடும் பொருட்டு அப்படின்னு எங்கேயோ போய் உட்காந்துட்டு வாழ்கிற நாட்களை வீணடிச்சுட்டா அப்புறம் அந்த நாட்கள் திரும்பி வராது இல்லையா. அந்த ஒரு மனசு வந்து இங்கே எனக்கு தெரியுது. அந்த கவிதை படிக்கும்போது
ஒரு தடவை திருப்பி படிக்கும்போது ஒரு புது கோணம் எனக்கு கிடைச்சிட்டே இருந்தது. பொதுவாகவே இலக்கியத்தில் ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம வந்து படிக்கும்போது நம்ம 5 வயசில் ஒரே புத்தகம் தான் 5 வயசில் படிக்கும்போது ஒரு பதிவு நமக்கு இருந்திருக்கும், 10 வயசில் இருந்திருக்கும், 15 வயசில் இருந்திருக்கும். அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய புரிதல் மாறிட்டே இருக்கும். நம்மளோட பரிணாம வளர்ச்சியில் நம்ம மெச்சூரிட்டி ஆகிற லெவலில் அது ஆகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். அப்போ புஸ்தகம் மாறிடுச்சா, எழுத்து மாறிடுச்சா, அதில் சொல்ல வந்த விஷயம் மாறிடுச்சானா இல்லை, நம்ம தான் வந்து நம்மளை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். அந்த வேர்ஷன் மாற 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 நமக்கு அதோட புரிதல் அடுத்தடுத்த படிநிலைக்கு வந்துடுது. ஸோ அதுதான் வந்து நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அந்த எப்போ படித்தாலும் நமக்கு அந்த கவிதை வந்து நமக்கு மாறிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னது. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பொன்னியின் செல்வனில் ஒரு இடத்துல கல்கி எழுதியிருப்பார். அனிருத்த பிரம்மராயர் அப்படிங்கிற ஒரு அமைச்சர், சுந்தர சோழரோட அமைச்சரவையில் இருக்க அமைச்சர், முதன்மை அமைச்சர். அவர் வந்து குந்தவை கிட்ட கேட்பார். குந்தவை வந்து தனியாக கொஞ்சம் அவளுக்கு தெரிஞ்ச பாலிடிக்ஸில் அவள் வந்து தம்பிக்கு அனுப்பணும் தூதுன்னு சொல்லி வந்தியத்தேவனை தூதாக அனுப்பிச்சிருப்பா ஈழத்துக்கு. இவருக்கு தெரியாமல், ராஜ்யத்தில் யாருக்குமே தெரியாமல் அனுப்பிச்சிருப்பா. அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்தியத்தேவன் போய் அங்கே சிறைப்பட்டு இருக்கும்போது இவ அந்த விஷயத்தை எடுத்துட்டு அனிருத்த பிரம்மராயர்கிட்ட வருவா ஹெல்ப்புக்காக. அப்போ அனிருத்த பிரம்மராயர் கேட்பாரு, அம்மா நீ ஏம்மா உனக்கு இந்த வேலை, அரசியல்லாம் நீ ஏன் ஈடுபடுற? மற்ற பொண்ணுங்கள்லாம் எப்படி காஸ்டியூமு ட்ரெஸ்ஸுன்னு அரண்மனையில் வேற வேலைகளில் இருக்காங்க, அது மாதிரி நீ ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்பாரு. அது வந்து எனக்கு சின்ன வயசில் படிக்கும்போது அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆமாம், பொண்ணுங்கன்னா அப்படி தானே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு அது புரிப்படல், ஒரு சரியான புரிதல் இல்லை. ஆனால் கொஞ்சம் மெச்சூர் ஆகி படிக்கும்போது இவர் எப்படி அதை பேசலாம் அப்படின்னு எனக்கு கோவம் வந்தது. ஒரு 17-18 வயசுலலாம் பயங்கர கோவம் எனக்கு கல்கி மேலே, எப்படி இவர் அதை எப்படி எழுதலாம். ஆனால் அதை கொஞ்சம் காலம் கடந்து பார்க்கும்போது அந்த காலத்தில் அவர் எழுதின கதைன்னு நிகழ்த்தப்பட்ட காலத்தில் 10ஆம் நூற்றாண்டில் மேபி அவங்களோட பழக்க வழக்கங்கள் அப்படி இருந்திருக்கலாம். பெண்கள் வந்து பெருசாக அரசியலில் ஈடுபடாத பெண்களாக இருந்திருக்கலாம். அதை அவர் யோசிச்சு அவர் இப்படி எழுதி இருக்கலாமே ஒழிய அவரோட சிந்தனை அதுதான்னு நான் முடிவுக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு புரிதல் எனக்கு வந்துச்சு. அது இப்போ படிக்கும்போது எனக்கு இது நினைவுக்கு வருது. நம்மளோட பரிணாம வளர்ச்சியும் அதுக்கு ரொம்ப முக்கியம், நம்மளோட மெச்சூரிட்டி லெவலும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுது. அள்ள அள்ள குறையாமல் 1000 புது புது அர்த்தம் எவ்வளவு கவனமாக வாசித்தாலும் மிச்சம் இருக்கிறது எக்கச்சக்கமாய் இன்னும் இலக்கியம். இப்பயும் இந்த 1000 இருக்கும் நூலகத்தில் அண்ணாந்து பார்த்தேன் கொண்டு வந்துட்டாரா, எவ்வளவு வாசிச்சாலும் அவர் வந்து மிச்சம் இருக்கு எக்கச்சக்கமா இன்னும் இலக்கியம். அது அந்த வாசிப்பு அனுபவம் பெற்று அந்த லயிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த ஏக்கமே இருக்கும். இந்த வாசிப்பு அனுபவம் இல்லாமல் வேடிக்கை பார்க்குற அனுபவத்தோடு பார்க்குறவங்களுக்கு இது ஒரு என்ன இப்படி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. எதையுமே டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதோட அது ஒரு போதை, அது ஒரு அறிவுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது இன்னும் வளர்த்துக்கணுங்கிற எண்ணம் தான் அடிக்கடி வருமே ஒழிய அதை ஸ்டாப் பண்ணணுங்கிறது என்ன வராது. ஆமாம், இப்போ கூட எனக்கு ஒரு வேலையும் இல்லாமல் நீ ஒரு ரூமில் பூட்டி சாப்பாடு மட்டும் ஒரு நேரம் கொடுத்துட்டு புக்ஸாக போட்டுட்டாங்கன்னா அதை விட நல்ல வாழ்க்கையே எனக்கு இல்லைன்னு எனக்கு எப்பவுமே தோணும். இது வந்து நம்ம படிக்கிற அறிவுங்கிறது வந்து ரொம்ப லேட்டாக தான் நான் தோப்பாவை பற்றி எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் தான் நான் தோப்பாவை வந்து என்னோடய வாசிப்பிலே எடுத்தேன். அது வரைக்கும் அவரை தெரியாது, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, இல்லை என்னோட அறியாமையான்னு அது தெரியல. தோப்பாவை வாசித்ததுக்கப்புறம் அதை வாசிக்கிற வரைக்கும், அந்த புத்தகங்களை வாசிக்கிற வரைக்கும் இப்படி புத்தகங்கள் இந்த கைண்ட் ஆஃப் இந்த வெரைட்டி ஆஃப் புக்ஸ் வந்து நான் படிப்பேன்னு நான் சத்தியமாகவே நினைக்கல. வரலாற்று புத்தகங்கள் படிக்கிற வரைக்கும், வரலாறுங்கிறது வரலாற்று நாவலை சொல்லலை, வரலாற்று புத்தகங்கள் சதாசிவ பண்டாரத்தாரோ உலகநாதன் பிள்ளையோ இப்படி இவர்கள் எழுதிய புத்தகங்களை வாசிக்கிற வரைக்கும் நான் வரலாற்று புத்தகங்களை இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக படிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ நம்ம அதுக்குள்ளே போகும்போது தான் அதை உணர ஆரம்பிக்கிறோம். தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தா வேடிக்கை பார்த்துட்டே தான் இருப்போம். இல்லை இது எனக்கு ஒவ்வாதது அப்படின்னு ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தா ஒதுக்கி வச்சுட்டே தான் இருப்போம். ஆனால் அதுக்குள்ளே போய் படிக்கும்போது தான் அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இப்போ தெரிஞ்சுக்கிறதோட அந்த கால கண்ணாடி மாதிரி அந்த காலத்துக்குள்ளே நீங்கள்
பயணிக்கிறீங்க. ஆமாம், பயணிக்கிறேன். அந்த குதிரையில் ஏறி அந்த காலத்துக்குள்ளே நீங்கள் பயணிக்க ஆரம்பித்த உடனே உங்களுக்கு அது ஒரு வேற உலகமாக இருக்குது. ஆமாம். அந்த வேற உலகத்தில் நிறைய விஷயங்களை பார்க்கும்போது இன்னைக்கு இங்கே வரும்போது நமக்கு அன்றாடங்களில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுலேருந்து ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் வந்து நமக்கு இந்த மாதிரி புத்தக வாசிப்பு தான். அதுலேயும் எஸ்பெஷலி ஒவ்வொருத்தரும் வேறு வேறு ஜானரில் வாசிக்கும்போது நம்மளுடைய இந்த பிறவியை மல்டிப்புளாக ஒவ்வொருத்தரோட அனுபவத்தையும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு வழி அது. ஆமாம், அவங்களோட வாழ்க்கையை சுருட்டி ஒரு டேப்லெட் ஃபார்மில் நமக்கு கொடுக்குற மாதிரி அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. நாம் அதை கிடைக்கிறத நம்ம கைவிடக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுது. நிறைய விஷயங்கள் அப்படிதான் நமக்கு இப்போ நம்ம அவையில் வாசிக்கிற கைலாசபதி அவர்கள் எழுதின பழந்தமிழர் பண்பாடும் வழிபாடும் அப்படிங்கிற புத்தகம், அதுவும் வந்து ரொம்ப படிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, என்னோட நண்பர் விஜயகுமார் சார் எனக்கு கிஃப்ட் பண்ணும்போது, இது ஏன் எனக்கு இந்த புத்தகத்தை படிக்க சொல்லி கொடுக்குறாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எளிமையான சிம்பிள் சென்டென்சஸ் இல்லையே அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் படிக்க படிக்க ஒரு திரை விலகிறத நான் பார்க்குறேன். எனக்கு இது வரைக்கும் நான் இதுதான் மித்துன்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் விலகுது. அப்போது இதெல்லாம் உண்மை இல்லை போல இருக்குது, ஃபேக்ட் இல்லை போல், இதெல்லாம் மித்து தான் அப்படிங்கிற ஒரு உணர்தல் இருக்குது எனக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் நடக்கணும்னா புத்தகத்தை மட்டும்தான் படிக்கணும் நம்ம. அது உங்களோட ஜானரை நீங்கள் தேர்ந்தெடுங்க, இல்லை உங்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு இல்லாமல் வேறுபட்ட வகையான புத்தகங்களை தேர்ந்தெடுங்க. அதெல்லாம் படித்து நம்ம அறிவாக வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் எதிர்கால சந்ததிக்கு நமக்கு தெரிஞ்சதை சொல்லித்தர முடியும். அதே மாதிரி நமக்கு எதெல்லாம் குழப்பமாகவும் எதெல்லாம் நமக்கு புரியாத இடத்துலையும் நிற்கிறோமோ அந்த இடம் தான் நம்ம புதுசாக கற்றுக்கக்கூடிய இடம். அதை வந்து நம்ம என்ன முன்முடிவு பண்ணி போர் அடிக்குது, செட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடக்கூடாது. கொஞ்ச நேரம் அதுக்கு ஒரு 25% அதை ரீச் பண்ணுற மாதிரியாவது நம்ம அதை படித்து பார்த்தோன்னா அது சம்மந்தப்பட்ட ஒரு அறிவும் அது சம்மந்தப்பட்ட ஞானமும் ஒரு கண் திறப்பும் கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கும். நமக்கு அந்த பொறுமை இருக்கிறது இல்லை. அதை வாசிக்கும் போது நமக்கு புது விஷயங்கள் உள்ளே வரும். எப்போல்லாம் புது விஷயங்கள் உள்ளே வருதோ பழைய விஷயங்கள் ரொம்ப பழசாக போயிடும். அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய தாக்கத்தை நமக்கு கொடுக்காது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் இது ஒரு போகி பண்டிகை மாதிரி தான் நம்ம மனசுக்கான போகி பண்டிகை. நன்றிங்க சார், ரொம்ப சிறப்பாக இருந்தது யார் இவள் அப்படிங்கிற கவிதை.